ஆண்டவரே நீ சொன்னீரே நான் என்ன கேட்டாலும் கொடுப்பேன். இது வாயில வந்ததை எல்லாம் கேட்கறது. ஆண்டவர் சொல்லிட்டார்ல, நீ என்னை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நான், நீங்க சொல்லிருக்கிறீங்கப்பா, கேட்டுக்கொள்வது எதுவோ. ஆண்டவரே பிரைஸ் காட், ஹalleluya. நான் ஆண்டவரே டோன்லாம் நல்லா தான் இருக்கு, நல்ல ப்ராப்பர் பென்டிகாஸ்டல் டோன், ஹalleluya. ஓ எல்லாம் கரெக்டா இருக்கு, ஆனா குவாலிஃபை ஆகல. உடனே இவர் ஒரு 3 நாள் உபவாசம் பண்ணிட்டு, அப்பா 3 நாட்கள் உபவாசத்தில் வந்திருக்கிறேன். ஏன் சார்? நீங்கள் 3 நாள் சாப்பிடாததுக்கு அவர் என்ன பண்ண முடியும்? உபவாசம் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல. நீங்கள் உங்கள் பாஸ்ட்டை போய் கேட்குறீங்க, சார் ப்ரமோஷன் வேணும். அவர் பார்க்குறாரு, ஒரு வேளை உருப்படியாக செய்யலை 2 வருஷமா, இதை எப்படி கடத்தி உள்ளான்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் கேட்குறது என்னது? ப்ரொமோஷன் வேணுமா, அப்ரைசல் வேணுமா? பார்க்குறாரு, பார்ப்போம் உன்னை ப்ரொமோட் இல்லை, உன்னை விட்டு எப்படி நாங்கள் வெளியில் வர்றதுன்னு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு அவர் பயஸ் மைண்டில் ஓடுது. உடனே நீங்கள் அன்னையிலேருந்து சாப்பிட்றத விட்டுட்டீங்க. திங்கக்கிழமை சாப்பிடல, செவ்வாய்க்கிழமை சாப்பிடல, அப்புறம் புதன்கிழமை லஞ்சு டின்னர் எதுவுமே சாப்பிடல, வியாழக்கிழமை சாப்பிடல, வெள்ளிக்கிழமையும் சாப்பிடல, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஃபுல்லாக சாப்பிடாம, சார் ப்ரமோஷன் சார், திங்கக்கிழமைலேருந்து சாப்பிடல சார். ஹேய், நீ சாப்பிடாததுக்கும் நான் ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? பாஸ் கேட்பாரா மாட்டாரா? சரி, ஏங்க பாஸ்ட்ட போகும்போது அப்படி யோசித்தீங்களே, ஏன் பகவான்கிட்ட வரும்போது அப்படி நீங்கள் யோசிக்கல? சாமிகிட்ட வரும்போது மட்டும் இவருக்கு என்னமோ ஆயிடுது, இவரோட லாஜிக் கீச்சிக்கெல்லாம் வெளியே தூக்கி வச்சிடறாரு. வந்துட்டு அப்போ 10 நாட்கள் உபவாசத்தோடு வந்திருக்கிறப்பா. நீ 30 நாள் உபவாசத்தோட வந்தாலும் நான், நீ என்னிலும் என்னுடைய வார்த்தைகள் உன்னிலும் நிலைத்திருந்தால் நீ என்ன கேட்குறியோ அப்படியே பண்ணுவேங்கிற. பாருங்க, இது மட்டும் இருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்கள் ஃபாஸ்டிங்கே பண்ண வேண்டாங்க. சும்மா மனசில் நினச்சா கூட உன் வாஞ்சிகள் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவேன்னு சொல்கிற ஆண்டவர் உங்கள் வாஞ்சிகளை எல்லாம் நிறைவேற்றுவார்.